ஐசியூவில் இபிஎஸ் அனுமதிக்கப்படுவார் என குறிப்பிட்டு பேசவில்லை. அதிமுகவையே சுட்டிக்காட்டியதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும் என கூறியதோடு தங்களுக்கும் வேலை சுலபமாக இருக்கும் என விமர்சனம் செய்தார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க என்ன, நான் உங்களை சொல்ல அதிமுகன்ற தேக்கர் சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். மீண்டும் சொல்கின்றேன், உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அதிமுக காரன் ஒத்துப்பானா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக அந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாடுங்க. யாருக்கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கிறதா போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் எனக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட நிலைமை எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.